கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அனைவருக்கும் நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபையினால, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால அருமையான போதகர் ஐயா அவர்கள் எனக்கு இந்த நாளில் அழைப்பு கொடுத்தார். ஐயாவுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இந்த நாளில் குருசேகத்தில் இருக்கின்ற ட்ரெஷர் செக்ரட்டரி மற்றும் ஒவ்வொரு மெம்பர்ஷிப்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் இப்போது சிஎம்சி மருத்துவமனையில் எலக்ட்ரிஷியனாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதே சமயத்தில் சரம்பூர் யூனிவர்சிட்டியில் வேதம் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டு கொடுத்த பெரிய பாக்கிய நிமித்தமாய் தேவன் இந்த நாளில் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் செபித்து விட்டு தேவ சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே. என் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் அடியனை மறைத்து நீ பேசும். உன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், பெரிய காரியம் செய்யும். மீட்பனாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் சீனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை, அதாவது இந்தியா முழுவதும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் இந்த வழிபாட்டு ஆராதனையில் ஒரு தலைப்பு கொடுப்பார்கள். அந்த தலைப்பின் பிரகாரமாக தான் நம்முடைய எங்கெங்கே சிஎஸ்ஐ நிர்வாகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த தலைப்பில் தான் பேசக்கூடிய ஒரு மகிமையை, பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இங்கே பேசுகின்ற தலைப்பை தான் சென்னையிலும் பேசுவார்கள். அதே சமயத்தில் பெங்களூர், கல்கட்டா, அதே போல் பல மாநிலங்களில் பேசக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன தலைப்பு என்று பார்க்கும்போது, சுகவினத்தில் சுகமளித்தல். சுகவினத்தில் சுகமளித்தல். உண்மையாகவே நோய்களை குணப்படுத்துதல், நமக்கு இருக்கிற நோயை குணப்படுத்துதல் என்ற அடிப்படையில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சுகமளிக்கும் இந்த ஞாயிறு என்ற நாளில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உண்மையாகவே பிப்ரவரி மாதம் 2வது வாரம் வந்தவுடனே இதை குறித்து தான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்விலும், நம்முடைய இல்லங்களிலும், நாம் செய்கின்ற பணியாற்றிய இடங்களிலும் நமக்கு பிரயோஜனமாய் காணப்படுகிறது. பாருங்க, இத்தலைப்பில் ஒரு முக்கியமான பாயிண்ட், 2 பாயிண்ட் இருக்கிறது. ஒன்று நோய், மற்றொன்று குணப்படுத்துதல். நோய் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. அது மட்டுமல்ல, நம்முடைய ஒரு மாற்றுத்திறனாளி போல இருந்தாலும் அது ஒரு நோய் தான். அது ஒரு நோய் இல்லை என்று சொல்ல முடியாது. எனக்கு கை கால் இழுத்து கொண்டிருக்கிறது, என்னால் பேச முடியாது, என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற வார்த்தை தான் ஒரு நோயாய் காணப்படுகிறது. அறிவனர்களே, இந்த நாளில் உண்மையாகவே தேவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இதை குறித்து நாம் சிந்திக்கும் போது இன்றைய சூழ்நிலைகளில் அதிகமாய் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்க்கும்போது, அன்றைய காலகட்டத்தில், அதாவது ஒரு தொழுநோய்கள் நிறைய இருந்தார்கள். பல நோய்கள் இருந்தும் மெடிசன் கண்டுபிடிக்க முடியாமல் வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஆனால் அதனாலதான் ஆண்டவர் மிஷனரிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். மிஷனரிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு மிஷனரிகள் மூலமாய் கர்த்தருடைய அற்புதம் நடக்கிறது. அர்ப்பணிப்பு, பற்றுறுதி, தேவனை நோக்கி பார்க்கிறது, சகலத்தை விட்டு விட்டு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. மிஷனரி ஒருவர் தொழுநோய்கள் பாதிக்கப்பட்ட
நிலைமையில் காணப்படும் போது அவர்கள் ஒரு தீவில் போடுவார்களாம். அந்த தீவுக்கு யாரும் போக முடியாது, அவங்களே மறைத்து போவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் கூட கடவுள் ஒரு மிஷினரி அனுப்புகிறார். அங்க அனுப்பி அவங்களுக்கு என்ன பண்ணாரு? சுகத்தை கொடுக்கிறார். அவங்களுக்கு மெடிசின், மாத்திரை, வாழ்வாதாரம், நல்ல உணவு, துணிமணிகள் எல்லாம் கொடுத்து இது சமுதாயத்தில் சகஜம், நீங்கள் பலம் பயப்படாதீங்கன்னு சொல்லி பலவிதமாக சூழ்நிலை கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறாரு, என் ஆத்துமாவே, இந்த ஆத்மா எப்பவுமே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், தீமையா ஸ்தோத்திரிக்க கூடாது. இந்த ஆத்மா எப்ப நம்முடைய ஆத்மா, ஒவ்வொருக்கும் ஒரு ஆத்மா உண்டு, நல்லா கவனிக்கணும். நான் ராஜஸ்தான்லாம் போயிருக்கிற பெரிய மீட்டிங்லாம், ராஜஸ்தான், கேரளா, கர்நாடகா பல மாநிலத்தெல்லாம் செய்து கொடுத்துருக்கிறேன். எனக்கு 1.5 மணி நேரம் மெசேஜ். ஆனால் ஐயா சொல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஒருவர் சொன்னார், 20 நிமிஷம்னு சொன்னார். வேறு வழி இல்லை, நான் குயிக்காக போயிடணும். எந்த சாட்சி எதுவும் சொல்ல முடியாது, வேதவசனம் மட்டும் தான் பேசுவோம், மற்ற யாரும் பேச மாட்டேன். அவங்கள குறித்து உங்களுக்கு பேச மாட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பாரு, என் ஆத்துமா, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆத்துமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்துமா தகுந்தபடிதான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நீ நல்லது செய்தால் ஆண்டவர் நன்மையை செய்வார். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும், ஆத்துமா நன்மை செய்தால் கர்த்தர் நிச்சயம் உனக்கு நன்மை செய்வார். இதான் சாட்சி. கடரமா அந்த இந்தியா நாட்டுக்கு வந்து வேலூர் பட்டணத்தில் வரும்போது அவங்கள எவ்வளவு வேதனைப்படுத்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க, எவ்வளவு துன்பப்படுத்திருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்படுத்திருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணாங்க? பொறுமையோடு இருந்து சகித்து கொண்டு அநேக மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கு சிஎம்சி மருத்துவமனை இவ்வளவு பேர் வேலை செய்யறேன்னா அது தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா. பாருங்க, எத்தனை பேர் வராங்க திரும்ப பேஷண்ட்டுங்க, பல பேர் வருகிறாங்க, பல மக்கள் பல நாடுகளுக்கு வராங்க. காரணம் என்ன? அவங்க தன் ஆத்மாவை ஒடுக்கி அடக்கி கொண்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. மூஞ்சில் அடிச்சாலும் வாங்கினாங்க, துப்புனாலும் வாங்கினாங்க, எல்லாத்திலும் வாங்கி கொண்டு இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு சிஎம்சி மருத்துவமனையில் சொன்னாலே உலகம் முழுவதும் சொல்லக்கூடிய வார்த்தை. அன்பானவர்களே, நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்க. ஆனா இந்த நாளில அதனால்தான் அவர் மன உருக்கமும் இறுக்கமும் உடையவராக இருக்கிறார் சொல்லி சங்கீத புஸ்தகத்தில் 1/2 மணி நேரம் பேசலாம் மெசேஜ். ஆனா அவர் இருக்க முடியவர், மனம் இருக்க முடியவர், உனக்காக எனக்காக தன் அர்ப்பணிப்பு கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர். இந்த உலகத்தை படைத்த தேவன் ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தமாய், கொடுமை நிமித்தமாய், செய்த காரியங்கள் நிமித்தமாய் இன்றைக்கு விளைவுகள் பல சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டது. அதனால்தான் தேவன் மனிதனாக இந்த உலகத்திலே உதிக்கிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அடிமையா போகும்போது, பல காரியத்தில் ஈடுபடும் போது எகிப்தில் ஜனங்க நல்லா இருந்தாங்க, ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஒரு ராஜா வந்த பிறகு ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த யாத்திரை புஸ்தகம் படித்து பாருங்க, 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனம், அந்த அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்க, அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ரொம்ப அருமையா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, பழகி பெருகினாங்க எகிப்தில். இருந்தாலும் ஒரு ராஜா வந்த உடனே கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விட்டான். பயங்கரமா கஷ்டப்படுத்துகிறான், பயங்கர வேதனைப்படுத்துகிறான். என்ன செய்வதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவர், உண்மையான ராஜா, உண்மையான கர்த்தர், உண்மையான மேய்ப்பன், இந்த உலகத்தை ரட்சிக்கிற தேவன் மோசேவை தெரிந்து கொள்ளுகிறார். மோசே சொல்லுகிறார், நான் திக்குவாயா, நான் ஒரு திக்குவாயன், என்னை ஏன் நீ அனுப்புற, ஏன் அனுப்புறன்னு கேட்கிறார். மோசே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மோசே வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார், ஜாலை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வரும்போது தான் தன்னுடைய மாமாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வரும்போது, ஓரப்பின்ற இடத்துல வந்து ஒரு சந்திரத்தில் வரும்போது பரிசுத்தமான இடத்துல ஆண்டவர் சந்திக்கிறாரு மோசேவை. மோசே என்று அழைக்கிறாரு. மோசே பார்க்கிற பச்சை இலை, பச்சை செடி எழுந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்யுதுன்னு தெரியல, கிட்ட போறான். அப்பதான் கடவுள் அவனோடு கூட பேசுறாரு, என் ஜனங்கள், என் மக்கள், என் இனத்தார் மக்கள், என்னால் உருவாக்கப்பட்ட தெரிந்து கொண்ட பிள்ளைகள்,
பயங்கரமான சூழ்நிலை காணப்படுகிறார்கள். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இது மாதிரி நல்லா வச்சு பாருங்க. இந்த தேவன் ஆபிரகாமை நினைக்கிறது, ஈசாக்கு நினைக்கிறது, யாக்கோபு நினைக்கிறது பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா கூட ஒரு அற்புதம் செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? ஒரு இடத்துல ஒரு பெரிய இடங்களில் ஆகப்பிராச்சனுடைய வாழ்வு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய அற்புதம் செய்கிறாரு. ஆகப்பிராச்சனுடைய அங்கே தீர்க்கதரிசி 450 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் எலியா ஒரே ஒரு தேவன். அவர் என்ன சொன்னார்? நீங்கள் உங்கள் கடவுள் உண்மையான கடவுளாக இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குது? பாகால் தெய்வனால் வரட்டுன்னு பார்க்குறாரு, யாருமே வரல. ஆனால் எலியா சொல்கிறாரு, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், 3 பேர் உச்சரிக்கிறார். அவளை கூப்பிடுறாரு, முதியோர்களை கூப்பிடுறாரு, கடவுளை நோக்கி பார்க்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயமானது பாருங்க. கூப்பிட்ட மாத்திர அக்கினி ஆவி இறங்கி சுட்டரிக்கப்பட்டு எலியாவின் தேவன் தான் உண்மையான தேவன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ராஜா பயப்படுறார், எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசி காலை முதற்கொண்டு 12 மணி வரை பயங்கரமா கீரிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, பல விதம் செய்யறாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா தீர்க்கதரிசிகள் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறப்படுகிறது. அதே போலதான் இங்க பாருங்க, ஓரிப்பு மலையில ஆண்டவர் மோசே அழைக்கிறார், நீதான் வேணும், நீ வா கூப்பிடுறாரு. ஐயா திட்டு வாய் என்ன பண்றதுங்க, இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய சகோதரன் ஆரோன் உனக்கு துணையாக கொடுக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உண்மையாகவே மனிதனுடைய வாழ்வில் பலவிதமாக இருந்தாலும் யாத்திராக புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். மடியில போடு. பாருங்க, ஆண்டவர் பாரு சில அடையாளங்களையும் கொடுக்கிறார், அவனுக்கு சில அற்புதங்கள் காட்டுறாரு. எவ்வளவு செஞ்சாலும் அவர் பலவிதமான பல எண்ணங்கள், கேள்வி மேல கேள்வி கட்டு கொண்டே இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் நிச்சயமாவே அவர் என்ன பண்ணாரு? உன் சகோதரன் இருக்கிறார் என்று சொல்லும் போது அவர் சந்தோஷப்படுகிறாரு, மகிழ்ச்சி அடைகிறாரு. பரவாயில்ல ஆண்டவர், நான் போகிறேன்னு சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் கூட கடவுள் நமக்கு அநேக அற்புதங்கள், அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம திருச்சபை இல்லை, நம்ம செய்யறது கிடையல இல்ல. ஆண்டவர் உன்னை என்னை தான் எடுத்து பயன்படுத்துகிறார் திருப்பணி ஆற்றுவதற்காக. உன்னை என்னை தான் ஆண்டவர் கூப்பிடுகிறார் திருப்பணி ஆற்றுவதற்காக. நம்ம எங்க போய் ஜெபிக்கிறது இல்லை. ஏன்? நமக்குள்ள இருக்கிற பாவம் கரைகள் நம்மளை அழைத்துக் கொண்டே இருக்கிறது. திருச்சபை மந்தைகள் ஒரு காலத்தில் 2000 ஆண்டத்தில் 2001 காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குருசகத்தில் 10 ஊழியக்காரர் தான், 10 பேர் தான் ஊழியக்காரர். அந்த அந்த குருசகரத்துக்கு 10 கிளை சபையில் ஊழியர், அதில் நான் ஒருவன். 2000 அந்த பெரிய குருசேகரத்தில் 10 பேர் தான் ஊழியக்காரன், அதில் நான் ஒருவன். அப்போது என்னை கூப்பிட்டு ஐயா சொன்னாரு, ஒரு கிராமத்துக்கு அனுப்புறப்பா, அந்த கிராமம் மனம் திரும்பாத கிராமம், அதுல யாருமே இருக்க மாட்டேன், ஒரு வீட்டில் வச்சுதான் நீ நடத்தணும், வேற வழி உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் மிஷன் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சிருந்தேன். சரி பரவாயில்ல, அந்த நாள் இருக்குதுன்னு சைக்கிளை மெரிச்சின்னு போவேன். அந்த கிராமத்து ஒரு 8 கிலோமீட்டர், ஐயம்பேட்டிலேருந்து பக்கத்தில் கலியனூர் ஒரு கிராமம், சைக்கிள் தான் போவேன். ஏன்னா எனக்கு அப்பா அம்மா இழந்துட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பழிப்பு பைபிள் படித்து தானே சாப்பிடணும், எனக்கு வாழ்க்கை அதுதான், வேற வழி இல்லை. நான் பைபிளை தான் நம்புவேன். எங்கள் அப்பா எனக்கு அதுதான் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு சொத்து சுகமே எதுவும் சேர்த்துக்கல. எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்ததெல்லாம் வேத புத்தகம் தான். வேத புத்தகமே விளையாட பெற்று செல்வ நீர். வேத புத்தகத்தை கையில் பிடிச்சிட்டோம்னா எல்லாமே கிடைக்கும். வேத புத்தகம் தான் நம்மளை உயர்த்தும், வேற எதுவுமே உயர்த்தாது. அப்போ நான் அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன். கலைஞருக்கு போகும்போது ஒரு வீட்டில் திண்ணல் மேலே உட்காந்து கடவுளுடைய செய்தி சொல்லுவேன். அப்போ எனக்கு அவ்வளோ இது தெரியாது, இருந்தாலும் சொல்லுவேன். சொல்லும் முடிக்கும் போது அப்போதான் ஒரு முடிவெடுத்து அடுத்த ஆண்டுக்குள்ள ஒரு ஆலயத்தை கட்டணும், இந்த கிராமத்தில் ஒரு ஆலயத்தை கட்டணும், ஒரு ஆலயத்தை உருவாக்கணும், இத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும் என்ற ஒரு வைராக்கியம்
இருந்தது. அப்போதான் என்ன பண்ணேன், ஐயர் சொன்னார், எப்படிப்பா நீ நடத்த போற, என்ன பண்ண போறேன்னு. ஐயா கிராமம் தானே ஐயா, 2 வீட்டு போய் ஜோம் மட்டும் வந்துருப்போங்க என்கிட்ட. சரிங்க, ராஜன் தேவகுமார் ஐயர் பாருங்க. போயிட்டு வந்தேன். ஒரே வருஷத்துல அடுத்த ஆண்டில ஒரு ஐயா வந்து ஜபித்து இருந்த ஒரு இடத்தை கொடுத்தாரு. அந்த இடத்துக்கு யார் பணம் கொடுப்பாங்க, யார் என்ன செய்வாங்க, கொம்பு யார் கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க, ஓலை யார் கொடுப்பாங்க என்று பல கேள்விகள் வந்தது. அப்போது என்னுடைய சேலரியில இருந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து நான் ஆலயத்தை கட்டும்படி ஒரு ஓலை குடிசை போட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓலை குடிசை போட்டு அதே வருஷத்துல ஒவ்வொரு வீட்டையும் சந்தித்து 40 பேர் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஐயர் வந்தார், ஆச்சரியப்பட்டார். 40 பேர் ஞானஸ்தானம் எப்படி வந்து பண்ண. அல்லேலூயா. பாரு எவ்வளவு ஒரு பெரிதான விஷயம். அப்ப 2001 ஆயர் சொன்னார், 40 பேர் ஞானஸ்தானம் கொடுத்தவர் இவர் மட்டும்தாயா இந்த ஊழியத்தில் வந்து சேர்ந்து அங்கிருந்து தான் கர்த்தர் உயர்த்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. என் மனைவி சிஎம்சி மருத்துவமனையில் இஎன்டி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. அருமையானவர்களே பாருங்க, கடவுள் நம்முடைய வாய் பல, நம்முடைய சரீரம், நம்முடைய நோக்கங்கள் பலவிதமாக இருக்கும். கர்த்தர் அழைப்பு கொடுக்கும் போது நம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளா வாழ வேண்டும், ஆண்டவருக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளா வாழ வேண்டும். இன்றைக்கு மறைத்து விட்டோம்னா எதுவுமே வார்த்தையில சொல்லவே முடியாது, நச்சை அறிவிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த தாட்டோடு கூட வாழணும், அந்த எண்ணத்தோடு வாழணும். நானும் சத்தியத்தை அறிவிப்பேன், நானும் மோசே போல ஆண்டவர் எனக்கு அழைப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் ஆவலோடு கூட காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்படிதான் மோசேயுடைய வாழ்க்கட்டத்தில் இப்படி இருந்தது பாருங்க. அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு பாருங்க, இன்னொரு வசனம், வலிமையில் குணமாக்குதல். அதாவது எனக்கு எல்லா விதத்திலையும் நற்செய்தி அறிவிப்பதற்கு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 வசனப்படி பார்க்கலாம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எனக்கு என்ன பலவீனங்கள் வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், நற்செய்தி அறிவிக்கிறவர், வேலை செய்து கொண்டு திருப்பணி ஆற்றுகின்றவர் அப்போஸ்தலர் பவுல் சாதாரண ஆட்கள் அல்ல. நிறைய பேர் கேட்பாங்க, நீ எலக்ட்ரிஷனாக இருக்கிற, நீ எப்படி பிரசவம் பண்ற, எப்படி நீ போற, எப்படி ஆகுற, எப்படி இருந்தாலும் என்னங்கய்யா வேலை செஞ்சாங்கன்னா எங்கேருந்தா நான் கடவுளுடைய வார்த்தை தானே சொல்கிறேன். அதுக்குன்னு கடவுளுடைய வேலையை விட்டுட்டா போக முடியும்? கடவுள் என்னைக்கு நம்ம அழைப்பு கொடுக்குறாரோ, என்னைக்கு முழுமனதோடு கொடுக்குறாரோ, அன்னைக்கு என்ன பண்ணணும், போகணும். அப்போ அப்போஸ்தலர் பவுல் கூடார பணி செய்து கொண்டு தன் அர்ப்பணித்து ஒவ்வொரு பட்டணத்துக்கும், ஒவ்வொரு திருச்சபைக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார். அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்வில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், துக்கங்கள் வருகிறது. அவர்களுக்கு சரீரத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. உன் பலவீனத்தில் என் பலன் கிருபை இருந்த போது தகுதியில்லாத என்னை நம்மளாம் நினைச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்டோம்மா. இன்னைக்கு பாட்டு பாடுறோம், நல்லா வேத வாசிக்கிறோம், நல்லா செபிக்கிறேன்னா தகுதியில்லாத என்னை. நிறைய பேர் இன்னைக்கு தகுதி இல்லாமல் என்ன பண்றாங்க, இதையே சொல்லி டெய்லியும் குடிக்கிறாங்க, பீடி பிடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, சீக்கிரமா மரணத்தை சந்திக்கிறாங்க. நான் தகுதி இல்லை, நான் கிறிஸ்தவன் தான், ஆதி கிறிஸ்தவன் தான், எங்க அப்பா தான் கிறிஸ்துவரு, எங்க அம்மா தான் கிறிஸ்துவங்க. நீ கிறிஸ்துவன், நீ கிறிஸ்துவனுடைய மகன், கிறிஸ்துவனுடைய பிள்ளை, நீ கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கிறவன். எப்படி ஆண்டவருக்காக ஞானஸ்தானம் கொடுத்தியோ அன்னைக்கு அர்ப்பணிப்போடு இருக்கணும். அர்ப்பணிப்பு தான் முக்கியம், இல்லைன்னா வரக்கூடாது. ஆத்துல ஒரு கால, சேத்துல ஒரு காலம் இருக்கக்கூடாது. நான் நேரம் பிரசவம் பண்ணி நேரம் குடிப்பேன், நேரம் பீடி பிடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன் என்ற எண்ணம் வரக்கூடாது. அப்ப எனக்கு நோய் எப்பவுமே இருந்துதான் இருக்கும். ஒரு நாள் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, சிஎம்சி மரத்தை நான் நைட் டியூட்டி பார்க்கும்போது
மேல்பாடி வைலட் என்ற ஒரு அம்மா, மேல்பாடியில் வைலட் என்ற ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு அந்த அம்மா பேர் தெரியல. ஒரு நாள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா அழுது கொண்டு இருக்கும்போது என்னம்மா அழுன்னு கேட்டேன்னு, ஐயா என் மகள் உடைய குழந்தை டெத்தா போகுது, பீடியாட்ரிக் ஐசியூல வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, வெளியே தூத்துறாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல ஐயா, தயவுசெய்து என்ன பண்ண தெரியல தூக்கி போக சொல்லிடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அப்போ சொன்ன தேவனுடைய கிருபை கூட இருக்குதுமா, நீ பயப்படாதம்மா, குழந்தை நல்லா இருக்கு, நீ போய் பாருமான்னு. அல்லேலூயா. என்ன சொன்ன, நீ பயப்படாத, நீ போய் பார்க்கும்போது குழந்தை ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லும் போது என் கைகளை பிடித்து 10 முத்துகள் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் 10 முத்தம் கொடுத்து மாற்றி கொடுத்து நீ போமான்னு சோமன்ட்டு அனுப்பிச்சிட்டேன். போய் பீடியாட்ரிக் ஐசியூல பார்க்கும்போது குழந்தை நல்லா விளையாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லும் போது தேவன் அற்புதம். இன்னைக்கு அந்த குழந்தை 2வது 3வது படிச்சுனுக்குது மேல்பாடியில். ஒரு நாள் போகும்போது அந்த குழந்தை பாட்டு பாடுது, அல்லையில சொல்லுது, தோசம் பண்ணுது, ஜபிக்குது, எல்லாம் பண்ணுது. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட தாளத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். சுகவீனத்தில் இருந்தாலும் சுகம் கொடுக்கிற வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நோய்கள் இருந்தாலும் குணப்படுத்துகிறார், நம்மோடு இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு நம்ம வாழும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ சொல்றாரு, ஒரு முள் என்னை குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, அது பலவீனத்தில் பலமாய் இருந்தாலும் சரி, அதனால கவலைப்படவே மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், சஞ்சலப்பட மாட்டேன். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பஞ்சூரில் ஒரு அம்மா வேளாங்கண்ணி எலக்ட்ரிக்கல் ஷாப் ஒரு அம்மா வச்சிருந்தாங்க. அந்த அம்மாவுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கும்போது அந்த அம்மா ஒரு பிசாசு இப்படினால பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தாங்க. நிறைய பேர் வருவாங்களாம் ஜபிக்க, அப்படியே நின்று ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் அவர் இருக்கின்ற நேரத்தில் நான் டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது அழுக்கு ட்ரெஸ்ஸு ஏதோ இருக்கிற ட்ரெஸ்ஸு போட்டு நிற்கிறான்னு அவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா எங்கள் அம்மா என் மனைவிக்கு பிசாசு இப்படினால யாருமே ஓட்ட முடியல, வேலூரில் பல பாஸ்டர் வந்து கூட பார்த்தாங்க முடியல, என்ன செய்யல, எங்கள் மனைவியுடைய அண்ணமாருங்க ஆந்திரா கூட்டு போகிறாங்க, வரதப்பாளையம் சைடு, காலஸ்தர் சைடு, அங்கே போய் மந்திரம் போட்டால் தான் போயிடுமா, பிசாசு ஓட்ட முடியாது என்ன. அப்போ நான் என்ன பண்ண அவரை பார்த்து, ஐயா நான் வந்து ஜபிக்கிறேன், உன் மகளுக்கு நான் ஜபிக்கிறேன், என்ன உங்கள் மனைவிக்கு நான் ஜபிக்கிறேன்னு சொன்னேன். என்ன ஐயா நீ சிரிக்கிறாரு, என்னை பார்த்து என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. ஏன்னா எத்தனை பேர் பாஸ்டர்லாம் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க, எதுவுமே போக முடியல, நீ வந்து என்ன ஜெபம் பண்ண போகிறேன்னு கேட்டார். நீங்கள் போங்க வர போங்கன்னு. ஒரு நாள் அப்படியே லீவ் போட்டு அந்த ஊருக்கு போனேன், மஞ்சூருக்கு போனேன், அட்ரஸ் கேட்டு போய் நிற்கிறேன். அந்த அம்மா உட்காந்துக்கிறாங்க. அம்மா என்னம்மா விஷயம்னு கேட்டேன். ஐயா மாரி எனக்கு சாப்பிடும் போதெல்லாம் ருசியே இல்லையா, அப்படியே என்னை பார்க்குற பொருளெல்லாம் ரத்த கரையாக இருக்குது, என் மேலே ஒரு ஆவி இறங்கி என்னையே மாற்றி கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்யுதுன்னு தெரியலையா என்று சொல்லி அந்த அம்மா ரொம்ப புலம்புவதை நான் பார்த்தேன். கெட்ட உட்காந்துட்டேன். அப்போ தான் அந்த மகளை பார்த்து இரவு நேரத்தில் ஒரே சத்தம். அந்த அம்மா வீட்டில் பிள்ளைங்களும் பயப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் பாக்கத்துக்காரர் தான் நம்ம பைத்துக்காரன். ஆனால் நம்ம யாரெல்லாம் யாரு, நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள வைத்துக்காரன். நீ விசுவாசித்தால் அதான் நிறைய பேர் நல்லா கோட்சூட்டு போட்டு தான் பெரிய இடத்துல உட்கார வைப்பாங்க. ஆர்டர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சாதாரணத்தில் உட்கார வைப்பாங்க. ஆனால் நான் போய் அந்த மகளை பார்த்து ஒரே ஒரு வசனம் மட்டும் சொன்னேன், உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ ஏற்பாடு பாடுமா சொன்னேன். நான் 2 பேரும் உட்காந்து பாடினோம். அவங்க ஒன்றும் பார்த்துனே இருக்கிறாரு. பாடிட்டு ஜாம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். நாளை காலைக்குள்ளே உனக்கு ஆசீர்வாதம் போமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நைட்டு எனக்கு பக்குன்னு நம்ம ஜாம் பண்ணிட்டு வந்து என்ன ஆச்சு தெரியலன்ட்டு. ஆனால் நைட்டு பார்த்தா அந்த மகன் நல்லா தூங்கியிருக்கிறாங்க. காலையில் அந்த பிசாசுடைய கிரியே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அம்மா எங்கே போனாலும் சாட்சி சொல்லியிருப்பாங்க. பொல்லாத ஆவி, பொல்லாத சாத்தான், பொல்லாத கிரியைகள், பொல்லாத பலவிதமான பலவீனங்களை கொண்டு வருகின்ற ஆவிகள் நிறைய உண்டு. சுங்காசத்தில் ஒரு மகா, ஸ்டெல்லான்னு ஒரு மகா, சர்பத்தினுடைய ஆவி பார்த்து உன்னை கீழே இறங்கும். நம்மள அதாவது சர்ச்சு உள்ள போனவே பாம்பை போலவே சுற்றி கொண்டிருக்கும். பெரிய பெரிய சர்ச்சைகளாம் போயிட்டு பார்த்தாங்க. ஆனால் அந்த மகளுக்கு என்னமே குணமடையில. அங்கே இருக்கின்ற ஊழியக்காரர் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா காஞ்சிபுரம்
சுங்காசுத்திரம், ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர், கும்மிடிப்பிண்டி பல இடங்களில் சுற்றி திரிந்து ஊழியர் செய்தவன் நான். பல மாவட்டங்களில் சுற்றி திரிந்தவன். அப்போது இருக்கிற ஊழியக்காரர், ஸ்ரீபெரும்புத்தூர் ஊழியக்காரர் 4-5 பேர் கூப்பிட்டு, ஐயா தயவு செய்து வாங்க ஐயா, ஒரு பிசாசு ஓட்டுனருக்கு. அப்போ நான் போனேன். என்ன விஷயம்? போகும்போது அந்த மகளை பார்த்த உடனே அந்த மகள் கீழே விழுந்தது. விழுந்த உடனே அந்த மகள் சர்பத்தை போல சுற்றி கொண்டே இருந்தது. இது லாஸ்ட்ல நான் ஜெபிக்கின்ற இடத்துல வந்து நின்று பார்த்து இயேசுவின் நாமத்தை தண்ணெடுத்து அடிச்ச போது தபாலுக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த மக ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் நமக்கு பலத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், அற்புதம் கொடுக்கிறார். யாராயிருந்தாலும் சரி, நீ 5வது படிச்சாலும் சரி, டிகிரி படித்தாலும் சரி, டாக்டர் படித்தாலும் சரி, பெரிய பாஸ்டர் இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, யாராலும் சரி, கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கும் போது நம்ம அதை பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையாக நம் ஆண்டவரை நேசிக்கும் போது என் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கிற வார்த்தை உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும், அவருக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனநிலையில் குணமாக்குதல். மனநிலையில் நிறைய பேர் பலவிதமான சூழல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனப்படி பார்க்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாக இருந்த ஒரு மனுஷனை கண்டார். அப்போது அவர்கள் சீஷன் ஒருவன் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடாய் பிறந்தது யார் செய்த பாவம்? பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, வசனங்கள் நல்லா தெளிவா படிச்சிருப்பீங்க. கர்த்தர் நாம் மகிமைப்பட்டோம். அல்லேலூயா. மனநிலைமை, மன அழுத்தம். சீஷர்களே கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு யார் கேள்வி கேட்கிறாங்கன்னா, யார் சோதிக்கிறாங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க தான் சோதிக்கிறாங்க. நம்ம வீட்டாக நமக்கு சத்துருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உங்க வீட்டார் உனக்கு சத்துரு. அது போல யார் கேள்வி கேட்கிறாங்க? இயேசு இடத்தில் வந்து சீஷர்களே கேட்கிறாங்க, பிறவி குருடன், பார்வை இல்லாதவன், இப்ப யார் செய்த கேட்கும் போது, இவன் செய்த பாவம் அல்ல, இவர்கள் பெற்றோர் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிரியைகள் விளங்கும்படி இப்படி பிறந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு பெருத்த மகிழ்ச்சி பாருங்க. 12 வருஷமாய் இருந்த ஒரு ஸ்திரீ, பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்ன பண்ணா? அவருடைய வஸ்திரத்தை மட்டும் உடனே குணமடைந்தார். எவ்வளவு டாக்டர், எவ்வளவு மினிஸ்டர், எத்தனை பேர் வைத்தியக்காரர்கள், எவ்வளவு கூட செலவாயிட்டது, ஆனா சுகம் ஆகவே முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை தொட்டால் நான் குணமாவேன் என்ற மனம் அந்த மகளுக்கு உள்ளத்தில் வந்த பிறகு எவ்வளோ ஜனங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கல, இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கிறாரு. அந்த இடத்துல வஸ்திரத்தை தொட்டார். உடனே என்ன ஆச்சு? அவளுக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மகிமை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு வல்லமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல அவரை சோதிக்கும்படி, அவர் வேதனைப்படுத்தும்படி என்ன பண்ணாங்க? ஒரு கையினால் பிடிக்கப்பட்ட ஒரு பாவியான ஸ்திரியை கொண்டு என்ன பண்ணாங்க? வந்து நிற்கிறாங்க. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு மகளை எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. ஆசிரியர் வேதப்பார்களை கேட்கிறத மோசேயுடைய கட்டளை பிரகாரமாய், நியாயப்பிரமாண கட்டளை பிரகாரமாய் விபச்சாரம் செய்தால் நாங்க கண்ணால பார்த்தோம். எதுல பார்த்தோம்? கண்ணால பார்த்தோம். என்ன சொல்றீங்க? கேட்கிறாங்க. அப்ப இயேசு சொன்னார், நீங்கள் யார் பாவம் செய்யாம இருக்கிறீர்களோ
தண்டனைக்குரியவளா நிற்கிறாவா? அந்த மகன் தண்டனைக்கு நிற்கிறாங்க. நீங்க யார் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் முதலாவது இந்த மகள் என்ன பண்ணுங்க, கல்லெடுத்து அடிங்கிறார். எல்லாரும் என்ன பண்ணாங்க? பாவம் செய்தவர்களா இருக்கிறாங்க, பாவத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. வேத பாடல் முதற்கொண்டு ஆசாரியர் முதற்கொண்டு அங்க கேள்வி கேட்ட பரிசேயர் செபித்து அத்தனை பேரும் ஓடி போயிட்டாங்க. இயேசு சொன்னார், இனி நீ பாவம் செய்யாத, நீ பாவம் செய்யாத, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். ஒரு முறை அருகுண்ட பகுதியிலிருந்து ஒருவர் வந்தார். 15 வருஷமாய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது எனக்கு நான் சித்தூர் பக்கத்தில் போகின்ற பழக்கம், எனக்கு அரகுண்டா சித்தூர் பல இடங்களை சுற்றி திரிகின்ற பழக்கம். யார் கூப்பிட்டாலும் சத்தியத்தை சொல்லிட்டு போயிடுவேன். நான் யார் கூப்பிட்டாலும் போயிடும். சின்ன சின்ன சர்ச்சு இருந்தாலும் எந்த சர்ச்சு இருந்தாலும் போயிட்டே இருப்பேன். ஒரு வயலு கூட தெருவில் போயிட்டு போனாங்க. அப்படி போகும்போது ஒரு பாஸ்டருடைய தம்பி ரகு என்ற ஒருவர் அரகுண்டா பக்கத்தில் கடை வச்சுருக்கிறார். அவர் என்ன செய்தாருன்னா 2022ஆம் ஆண்டில் நடந்த சம்பவம். அவங்க மனைவியும் அவங்க 2 பேரும் ஓன அழறாங்க. என்ன அழறேன்னா, எங்கள் வீட்டுக்கார் கேன்சர் வந்த மாரி இருக்குது, ஹெமட்டாலஜியில் பார்க்க சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் இல்லைன்னா நாங்கள் சாக பிழைக்க முடியாது, நாங்கள் செத்து போவோம். 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன செய்து தெரியல, அப்பாயின்மெண்ட் வாங்கிவிடுன்னு கேட்குறாங்க. அப்போதுதான் அந்த மகளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ போம்மா, கடவுள் உங்களோடு கூடவே இருக்கிறார் சொன்ன. பாருங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணேன். கடவுள் என்ன பண்ணா தெரியுமா, அந்த ரிசல்ட்டில் நார்மல் ரிசல்ட்டாக வந்து 15 வருஷம் வந்த மகளுடைய வாழ்வில் கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவனை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, அவருடைய உமிழ்நீர் எடுத்து கண்மேல் வைத்து நீ போய் சீலம் குளத்தில் அனுப்பப்பட்டவன். காண உடனே பார்வை அடைந்தான். இன்றைக்கு சுகமளிக்கும் healing the ministry, ஆண்டுடைய ஊழியத்தை சுகமளிக்கும் ஊழியம், சுகமளிக்கும் சுகத்தை பெற்றுக்கொள்கின்ற நாம் இனி வருகின்ற காலத்தில் நம்மளால் முடிந்தவரை திருச்சபைக்கும் மற்ற இடங்களுக்கும் நாம் முடிந்தவரை ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தமிழ் திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் குணமளிக்கும் ஊழியத்தை குறித்து மத்தியிலே தெளிவாக பேசினார்கள். இயேசு கிறிஸ்துவை தவிர இயேசு கிறிஸ்துவை